ஹலோ என்னனே சோல்ஸ். இன்னைக்கு டெலகிராம் ஃபாலோயிங் சோல் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஸ்ட் தாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலை, ஹவு டு மேனேஜ் இன் யூத் பீப்புள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது காம சிந்தனையை கட்டுப்படுத்த முடியலை, இந்த இளம் வயதில் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத அந்த கேள்வி. ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளிஃபைடாக என்னோட அணுகுமுறையை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அது உங்களுக்கு எப்படி வாட்டப்படுது அப்படின்றத பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போது ஒரு 3 விஷயத்த நம்ம பண்ணணும் இந்த காம இதை கடக்கணும்னா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அறிவு சார்ந்தது, ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, இந்த காம செயலில் நாம் ஈடுபட்டால் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படுது, நாம் ஏன் அதில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற அந்த புரிதலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வரணும், ஓகேங்களா? அது ஒன்று. அதே சமயம் நமக்குள்ளே இருக்கிற உயிர் சத்தின் ஆற்றலின் மதிப்பை நாம் உணரணும். எப்படின்னா, இந்த உயிர் சத்தை வச்சு தான் நாம் உயர்கதியை அடைய முடியும். இதை நாம் வீணில் விட்டோம்னா நம்ம வாழ்வு வீணாக போகும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற இந்த உயிர் சத்தை தான் நாம் சுத்த உஷ்ணமாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட சிரசுக்கு நம்ம ஏற்றணும். அப்போதான் நமக்கு ஆன்ம பலமும் அறிவு தெளிவும் கிடைக்கும். ஆன்ம பலம்ன்றது நம்ம சோலோட ஸ்ட்ரென்த் ப்ளஸ் நம்மளோட இந்த தாட் எனர்ஜி, வில் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது முழுக்க முழுக்க நம்மளோட விந்தணுக்களின் ஆற்றலை அடிப்படையாக வச்சு தான் அது இருக்குது. ஸோ உங்ககிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்கோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு மனதிடமும் தெளிவும் தூய்மையான எண்ணமும் இருக்கும். அதனால் உங்களோட அவுட்புட் எல்லாமே நீங்கள் எந்த செயல் செஞ்சாலுமே சூப்பரான ஒரு அவுட்புட்டாக வரும். அதனால் நீங்களும் இன்பமாக இருப்பீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் நம்மளுடைய உயிராற்றலை சேமித்தால். ஸோ இதை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அதோட வேல்யூவேஷனை, ஓகேங்களா? ஸோ இதுதான் நாம் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம். இது வெறும் அறிவளவில் நம்ம பண்ணுற ஒரு விஷயம். ஜஸ்ட் இது ஒரு தகவல். இதை நீங்கள் ஒரு அறிவுபூர்வமாக இப்போ நீங்கள் உள்ளே வாங்கி போட்டீங்க. இது முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது நம்ம ஒரு அப்ரோச் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறது, ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது அப்ரோச் என்னன்னா, அடுத்து உணர்வு பூர்வமாக ஒரு அப்ரோச்சை நம்ம பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டீப்பஸ்ட் ஒரு உணர்வு நிலைக்கு போய், எனக்கு இந்த காம சிந்தனை வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி வீணில் என்னுடைய உயிராற்றலை நான் வீணடிக்க மாட்டேன், கூடாது அப்படின்ட்டு ஒரு வலுவான ஒரு விருப்பமோ ஒரு சங்கல்பமோ உங்களுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் காமம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் வரவங்க பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் இருந்த அந்த நிலை மாறி கொஞ்சம் நாளில் இல்லை கொஞ்சம் மாதத்தில் இல்லை கொஞ்சம் வருஷத்தில் மறுபடியும் ஒரு இதில் தவறிடுறாங்க. ஏன்னா அவங்களோட உணர்வு நிலையில் போய் அதை அவங்க வைக்கலை. அந்த அளவுக்கு அந்த விருப்பம் அவங்களுக்கு இல்லை. அந்த அளவு ஒரு உணர்வு நிலையில் அந்த விருப்பம் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் அவங்க இடையில தடைப்பட்டு போயிடுது அந்த ஒரு பிரம்மச்சரிய விரதம் எல்லாம். ஏன்னா திடமான சங்கல்பமே பாதி வெற்றி அப்படின்ட்டு வள்ளலார் சொல்கிறார். ஸோ அப்போது உங்களுக்கு அந்த திடமான ஒரு டீப்பஸ்ட்டு ஒரு சங்கல்பம் இருக்கணும். அந்த ஒரு திடமான அந்த உணர்வு உங்களுக்கு எந்த அளவில் இருக்கணும்னா, உங்களோட கனவு நிலையில் கூட நீங்கள் எதிரே பார்க்காம திடீர்னு உங்களுக்கு எதிரில் ஒரு காம வயப்படும்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, இல்லை ஏதோ ஒரு கனவுல பாதியில் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட நீங்கள் என்ன சொல்லணும் உள்ள இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது வேணாம், இது கூடாது, இதை மாற்று, இதை நிறுத்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சங்கல்பமும் ஒரு விருப்பமும் அந்த இச்சை, அந்த காம இச்சையையும் தாண்டின ஒரு விருப்பமும் ஒரு சங்கல்பமும் உங்களுக்கு வேணும். அந்த அளவுக்கான ஒரு சங்கல்பத்தை நான் சொல்கிறேன். எப்படின்னா, உங்களோட அந்த மயங்கிய உறக்க நிலையில் கூட உங்களுக்கு அது இருக்கக்கூடாதுன்ற அந்த அளவுக்கான ஒரு உணர்வு நிலை உங்களுக்கு வேண்டும். இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டாலே நீங்கள் பாதி கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். மிச்சத்தை அவர் பார்த்துப்பார். அவர் தான் அந்த 3வது விஷயம். யாருன்னா நம்ம ஆண்டவர். அவர் மீது அளவு கடந்த அன்பு வைங்க. அந்த அன்பு உரிமையில வைங்க. ஏதோ ஒரு வேற்று மனிதனா பார்த்துலாம் நீங்கள் ஏதோ தள்ளி நின்றுலாம் வைக்காதீங்க. உரிமையில வைங்க.
நீ கொடுத்த வாழ்வினால தான் நான் இங்கே இருக்கேன், உன்னால தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ நான் உன்னை நினைக்காம யாரை நினைப்பேன் இங்கே அப்படின்ற அந்த உரிமை, அந்த உணர்வு, அதில் நில்லுங்க. அப்படி நின்று ஆண்டவரை சிந்திச்சுக்கிட்டு உருவ மத்தியில் கவனம் வச்சுக்கிட்டு அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் இருந்து எல்லா பணிகளையும் எல்லா செயல்களையும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும். அதே மாதிரி இந்த காமத்தையும் உங்களால் கடக்க முடியும். ஏன்னா நீங்கள் அவர் மீது அந்த அன்பு வைக்க வைக்க அங்கே அன்புலேருந்து சுத்த உஷ்ணம் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கீழே இருக்கிற அந்த நிலையில் இருக்கிற அந்த உயிர் சத்து நமக்கு இப்போது சுத்த உஷ்ணமாகவே மாறுது. அதுவே தானாக சிரசுக்கு போகும். நீங்கள் எதுவும் முக்கி பம்படிச்சுலாம் ஏற்றணும்லாம் அவசியம் இல்லை. அதுவே உங்கள் அளவில் எந்த அளவில் ஏறணுமோ அந்த அளவில் அது அழகாக ஏறும். ஏன்னா நாம் ஏதோ இழுத்து பிடிச்சி ஏற்றுனா நாம் எந்த அளவுக்கு அதை உலுக்கி பிடிச்சி மேலே ஏற்றுறோமோ பதிலுக்கு அது உலுக்கி பிடிச்சி நம்மளுக்கு கீழே இறக்கும். ஸோ அதனால் ஆண்டவரை நினச்சி நம்ம போகும்போது அவர் அழகாக நம்மளை வாசியும் நடத்தி தருவாண்டி, ஒரு வாசியிலே அவன் வருவாண்டி அப்படின்ற மாதிரி அவர் நமக்கு வாசியை எல்லாத்தையும் தானாக அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அப்படி நீங்கள் போகும்போது உங்களோட விந்து ஆற்றல் சுத்த உஷ்ணமாக கன்வெர்ட் ஆகுது. ஒன்று. இன்னொன்று, உருவமத்திலேயே நீங்கள் கவனம் வச்சுட்டு இருக்கிறதால உங்களோட ஆன்ம அறிவு நல்லா வேலை செய்யும். எப்பப்பெல்லாம் நீங்கள் கவனம் தவறுறீங்களோ அப்பப்பெல்லாம் உள்ளேருந்து ஆன்மா அவங்கக்கிட்டேருந்து பதில் சொல்லும். இங்கே நீ மாற்றிக்கோ, இங்கே நிற்கிற சரியில்லை, நில்லு, போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவு, நம்ம ஆன்ம அறிவு நமக்கு அறிவுரையாக இருந்து வழி நடத்தும். ஏன்னா அந்த ஆன்ம அறிவுக்குள்ளே இருக்கிறது யாருன்னா நம்ம ஆண்டவர் தான். புரியுதுங்களா? அறிவுக்கு அறிவாக அவர் விளங்குறார். ஓகேங்களா? அதனால் நாம் எப்போ மாறுவோம் ஏது மாறுவோன்றத நமக்கும் முன்னாடி அவர் போய் உணர்த்துவார். இங்கே நிறுத்து, அதை மாற்ற சொல்ல, அவனை நிறுத்த சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் நமக்கு சொல்லுவார். நம்ம ஆன்ம அறிவோடு நாம் கனெக்ட் ஆகி இருந்தால். ஏன் புருவ மத்தியில் கவனம் வச்சு மகாமந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புருவ மத்தியில் மட்டும் நீங்கள் உங்கள் கவனத்தை வைக்கலைன்னா விழிப்பு நிலையில் மூலாதாரத்தில் உங்கள் கவனம் சென்று உங்களுக்கு காம வயப்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புருவ மத்தியில் நம்ம கவனம் வைக்காத பட்சத்தில் வேறு சில ஆதார மையங்கள், வேறு சில சக்கராஸில் உங்களோட ஆற்றல் போய் செயல்பட்டு அதுக்குரிய குணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு உங்களை அறியாமலேயே நீங்கள் அதுக்கு செயல்பட்டு நீங்கள் நிலை தடுமாறி வினைக்குள்ளே விழுந்து வாழ்க்கை வீணாக கழிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் புருவமத்தி கவனங்கிறது வெரி வெரி மஸ்ட். அதே சமயம் அவர் நமக்கு நல்லாவே உணர்த்துவார், இது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா இந்த குழந்தை நம்மளை நோக்கி நிற்கிது இவ்வளோ தூரம். அந்த கனவு நிலையிலையும் அந்த உறக்க நிலையிலையும் அந்த மயக்க நிலையிலையும் அது வேண்டாம், இது நிறுத்து, எனக்கு ஆண்டவர் தான் வேணும், அவர் தான் உண்மையான இன்பம், இதெல்லாம் உண்மையான இன்பம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு நம்ம நின்று அவரை நினச்சி நம்ம போனோம்னா மிச்சத்தை அவர் பார்த்து நம்மளை தூக்கி விட்டுருவார். ஓகேங்களா? அவர் நமக்குள்ள தூக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஆனால் நமக்கு அதை பிடிச்சி இதை கடந்து வரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசையர், ஒரு வெறித்தனமான ஒரு விருப்பம் நமக்கு இல்லை. அந்த வெறித்தனமான அந்த ஸ்ட்ராங்கான ஒரு டிசையர் மட்டும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா இந்த காமம்ன்ற இந்த பெருங்கடலை நம்ம ஈஸியாக கடந்துடலாம். கனவிலும் உன்னை அறியாது வேறு என்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லுவார். ஸோ அந்த வரிகளெல்லாம் அருட்பாலை படிக்கும்போது இருந்தால் இந்த மாதிரி உண்மையில் அன்பு காட்டும் அப்படின்றது புரியும். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு அது அவருக்கு தான் வரும்ன்றது அர்த்தம் கிடையாது. நமக்கு அப்படி ஒரு அன்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நாம் முறையிடுறதுமே கூட ஒரு அன்பு தான். புரியுதுங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம அவர்கிட்ட சொன்னாதான் அந்த அளவுக்கான ஒரு அன்பை நமக்கு அவர் கொடுப்பார். அந்த அளவுக்கு அவர் மீது அன்பு காட்டுறதுக்கான அருளையுமே அவர் நமக்கு கொடுப்பார். ஏன்னா நம்மளாம் சொல்லியிருக்கார் மணிவாசகர், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்றார். ஸோ அப்போது அவன் தாளை வணங்குறதுக்கும் அங்கே தான் அருளை வாங்கணும், நமக்கு வேறு வழி இல்லை. ஓகேங்களா? ஏன்னா அதுவும் ஒரு அன்பு தான். நம்மாலே அவர், அதனால் எல்லாமே அவர் தான். அவரை பிடிச்சி தான் இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து வரணும். இதுக்குன்ட்டு ஏதோ ஒரு தனியான ஒரு டானிக்கோ, இதுக்குன்ட்டு ஏதோ ஒரு தனியான ஒரு டெக்னிக்கோ, இல்லை இதுக்குன்ட்டு தனியான ஏதோ ஒரு பயிற்சியோ யோகமோ எதுவும் வேலைக்கு ஆகாது. உள்ள தூய்மை, அந்த ஒரு அக விழிப்பு, வெளிப்படையான அந்த ஒரு ஒப்படைப்பு, அதுதான் நிரந்தரமான தீர்வாக இருக்கும். மற்றபடி இந்த டெக்னிக்கு, டானிக்கு, யோகிக்கு மெத்தடு அப்படின்றது எல்லாமே ஒரு டெம்பரவரியான ஒரு சொல்யூஷனாக வேணால் இருக்கலாமே தவிர நிரந்தர சொல்யூஷனுன்றது இப்போ மேலே சொன்ன அந்த 3 விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது என்னோட விஷயத்தில்.
அந்த அடிப்படையில் நான் இவ்வளோ துணிந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் முழுமையாக காமத்தை கடந்துட்டீங்களா வரா அப்படின்னா அதுவும் எனக்கு தெரியாது. நான் காமத்தை கடந்துட்டேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்து செருக்கடையிறதுலாம் சரியானது கிடையாது. என்னை இந்த சரியான இந்த ஒழுக்கத்தில் நீ புகுத்தி நிறுத்தி வச்சிருக்க பார்த்தியா, அது போதும் எனக்கு. நான் அவரை பிடிச்சிருக்கேன், அவர் என்ன பிடிச்சிருக்காரு, அதனால இந்த மாதிரியான காம எண்ணங்கள்லாம் எழறது இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது என்னன்னா, as long as நான் அவரை எவ்வளோ தூரம் கெட்டியாக பிடிச்சிருக்கேனோ எனக்கு எந்த காம சிந்தனையும் எழறது இல்லை, எழாது. அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இப்படி தான் எனக்கு போயிட்டுருக்கு. சரிப்பா, நான் அவரை நினைக்கிறதுக்கு போகிறேன். நீங்கள் நான் சொன்னதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். வேறொரு கேள்வி பதிலாக நம்ம சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.